பார்த்தா லொக்கேஷனில் பார்த்தா ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு காட்டுது. எக்ஸிட் 5 வரைக்கும், 5க்கு போகிறது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நைட்டு டியூட்டி முடிச்சு வரும்போதே கரெக்டாக வந்து 12:20 ஆச்சு. திரும்ப கொஞ்சம் அறையில் இப்போ காலையில் குளிக்கலாம் இல்லை, அப்படியே அதே ட்ரெஸ்ஸு தான் அப்படியே எடுத்து மாட்டிட்டு கிளம்பிட்டேன். 7:20 ஆகுது. 7:25க்கு அடுத்த மக வீட்டை போய் பிக்கப் பண்ணினேன் அவங்கள. அதனால் தூங்கியாச்சு. ஏன்னா தூங்கி போயிட்டு பிக்கப் பண்ணி கொண்டு போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு சொல்லியிருந்த மேடத்திட்ட பெட்ரோல் வேணும் அப்படின்ட்டு. இப்போ காலையில் ஆஃபீஸ் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது பெட்ரோல் போட வந்து நினைக்கிறேன். பெட்ரோல் பல்கில் கூட்டி போகிறது கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி வேலைக்கிழமை வேறு. கார்டு என்கிட்ட தான் இருக்கும். அவங்க ஒரு கார்டு, ஏடிஎம் கார்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஹோட்டலுக்கு தான் போகணும் இப்போ காலையில். சாப்பாடு வந்து நேற்று நைட்டு 7:30 மணிக்கெலாம் சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு ஒன்றும் சாப்பிடல. கடையில் ஹோட்டலில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் சாப்பாட்டுக்கு, காலை சாப்பாட்டுக்கு. ஏதாச்சும் வண்டியை வாக் பண்ணிட்டு ஹோட்டல் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. இங்கே ஹோட்டலில் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பாடு சாயாவும் வாங்கிட்டு வந்தேன். வந்தாச்சு. சாப்பாடு வாங்கிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்னென்ன இருக்குது சட்னி பார்க்கலாம். இட்லி ஒரு 3 இட்லி வாங்கினேன். 3 இட்லி சைஸ் பார்த்தீங்களா? அது கூட சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி 3 இருக்குது. இல்லை மொத்தம் 3யுமே ஒன்றா ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். சட்னி சாம்பார் கடையில் எப்போதும் வாங்கி சாப்பிட்ற கடை தான் இது. நல்லாவே இருக்கும். ஆனால் எப்பயும் சட்னி தேங்காய் சட்னி கிடைக்காது. சரி, தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஒரு நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு தக்காளி சட்னி இருந்துச்சு இன்னைக்கு பார்சலில். தேங்காய் சட்னி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாரி தேங்காய் சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. தக்காளி சட்னி நல்லா காரமாக இருக்குது. மூணு இட்லிக்கு சட்னி சாம்பார்லாம் ஜாஸ்தி தான், அதிகமாக தான் இருந்துச்சு. மிச்சம் இருக்குது சட்னி சாம்பார். இட்லி 3 இட்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாயாவும் 3 இட்லி நம்ம ஊர் காசுக்கு ஒரு 125 ரூபா வரும். 5 ரியால் மொத்தம். நல்ல காலை சாப்பாடு திருப்தியாக முடிஞ்சிச்சு. லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. பக்கத்தில் தான் இங்கே வந்து சதான் மார்க்கெட்டு. அங்கே வந்து ஜூஸ் கடைக்கு ஒரு லொக்கேஷன் போட்டிருக்காங்க. ஜூஸ் ஆர்டர் பண்ணிப்பாங்க போல். இந்த கடைலாம் அங்கே தான் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கியாச்சு. இதுதான் ஜூஸுக்கும் சாண்ட்விச்சுக்கும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். மேடத்துடைய மக தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வண்டி வேற லாக் பண்ணாமல் போயிருக்கேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகணும். ஆஃபீஸ் டியூட்டி எடுக்க போயிட்டு இருக்கேன். டைரியில் இறங்கிட்டேன். மலிஃபாத் டைரியில் இறங்கினதுலேருந்து டிராஃபிக் தான். பார்த்தா லொக்கேஷனில் பார்த்தா ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு காட்டுது. எக்ஸிட் 5 வரைக்கும், 5க்கு போகிறது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு இடையில போகும்போது எக்ஸிட் 7ல் வீட்டு பணிப்பெண்ணுக்கு எடுக்கிற ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸில் போயிட்டு மேடத்துடைய மக வீட்டில் உள்ள வேலைக்காரங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்திருக்கான். அதை போய் வாங்கிக்கிட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த லாரி தாங்க மோதி இருக்கு இந்த வண்டியில், காரில். ஆஃபீஸ் இதுதான் அந்த ஆஃபீஸு. இங்கே தான் போய் வாங்கினேன். பார்க்கிங் கிடைக்கலங்க சுத்தமாக. 2 ரவுண்டு சுற்றிட்டு வந்த பிறகு பார்க்கிங் ஆஃபீஸ் முன்னாடியே கிடச்சிருச்சு. நல்ல வேலையே. இல்லாட்டி வண்டி விட்டுட்டு இந்த வெயிலில் எங்கேருந்து இறங்கி நடந்து வரணும். உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏடிஎம் கார்டு வாங்கியாச்சு. அங்கேயே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மேடத்துக்கு டியூட்டியும் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க, எங்கள் வண்டி எங்கள் பார்க்கிங் இல்லையா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பவே இல்லை அப்படின்ட்டு. சரி வந்துட்டு போனடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்துட்டேன் தான். இது நக்கீல் மால் ஏடிஎம் கார்டு. இதுதான், இதை வாங்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த ஏடிஎம் கார்டு வாங்குறதுக்கு. இது என்னன்னு தெரியல. இங்கே பக்கத்தில் ஏதோ டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. நக்கீல் மாலுக்கு பின் பக்கம் வாங்கிட்டு கேட்டு 2 இருக்குல்ல, 2க்கு பக்கத்தில் எங்கிட்டு கொண்டு வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ தான் சாப்பிட போகிறேன். டைம்
3:15 ஆகுது. சாப்பாடு போட்டு வந்து உட்காந்துட்டேன். வாங்க சாப்பிட்லாம். என்னென்னா பருப்பில் வந்து பீக்கங்காய் போட்டு. ஓகே, வியாழக்கிழமை பள்ளியில் கொண்டு வந்து விட்டுட்டு நேற்று நைட்டு நமக்கு டியூட்டி வந்து இந்த ஏரியாவில் இருந்துச்சு, மல்காவில் அனஸ்பின் மாலிக் ரோடு இது. இன்றைக்கி வந்து இங்கே தான் வந்திருக்கேன். இப்போ டைம் வந்து ஒரு 7:30 மணி ஆகுது. மேடத்தோடைய மகன் வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு. பின்னாடி ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, பின்பக்கம். இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு நிற்கிறேன். இன்னைக்கு வந்து 8 மணிக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா மேடம் வந்து பள்ளியில் விட்டுட்டு வந்தோம் இல்லையா, சாயங்காலம் விட்டான். அவங்களுக்கு பிக்கப் பண்ண போகிறதுனால வேகமாக வந்துடுவாங்க. கரெக்டாக டயத்துக்கு வந்தாச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு பள்ளிக்கு. பின்னாடி பள்ளி வண்டியை பார்த்தீங்களா, இந்த வண்டி என்ன வண்டி இது சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் கரெக்டாக என்ன வண்டின்னு. இந்த ஃப்ரெண்டில் கூட கரெக்டாக லைட்டாக பள்ளியிலேருந்து கூட்டு வந்து வீட்டில் விட்ட பிறகு அடுத்தடுத்த வேலை வந்துச்சு. நிறைய நேரம் ஒரு 10-10:30 வரைக்குமே டியூட்டி ஆகி போச்சு. இன்னுமே செய்ய முடியல, டைட் ஆகிடுச்சு டியூட்டி. இப்போ தான் கடையில் போய் சாப்பிட்டுட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு ரூம் போயிட்டுருக்கேன். ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.